ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் மசாலா தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சின்ன பூவாக இருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சின்ன வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி. பாதாம் வந்து ஒரு 7 பாதாம் எடுத்து துருவி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா. எண்ணெய் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி 1 எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை நான் வார்ம் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 6 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். இட்லி மாவு எடுத்திருக்கேன். நான் நார்மலாக இருக்க இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம துருவி வச்சுருக்க பாதாமை இப்போ பாதி அதில் போட்டுடலாம் மாவு கூட. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ மசாலாவோட நல்லா காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கமாக. இப்போ பாதாம் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம். எண்ணெய் போட்டுடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே போடுங்க. இப்போ நம்ம ஒரு சைடாக மட்டும் போட்டுடலாம். ஒரு ஹாஃப் மட்டும் போட்டுடலாம். ஒரு ஹாஃப் அந்த மாதிரி மசாலா எடுத்து போட்டுடலாம், காலிஃப்ளவர் மசாலா. இப்போது ஹாஃப் சைடு வந்து நம்ம பாதாம் துருவி வச்சுருக்க பாதாம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இப்போ மேலாக்க எண்ணெய் போட்டுடலாம். நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கிறது மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம என்ன பண்ணலாம், நல்லா உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைடு பாதாம் இருக்குது, ஒரு சைடு பாதாம் இருக்குது, ஒரு சைடு வந்து காலிஃப்ளவர் மசாலா இருக்குது. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளார ஃபுல்லாக ஸ்டஃபிங் ஃபுல்லாக கரெக்டாக ஹாஃபில் போயிடும். ஒரு ஹாஃப் வந்து ஸ்டஃபிங் இருக்கும், இன்னொரு ஹாஃப் சைடு வந்து உங்களுக்கு பாதாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் பரவுன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் காலிஃப்ளவர் மசாலா தோசை. இது வந்து ஸ்டஃபிங்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பாதாம் வந்து நீங்கள் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.